ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னா ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். அதுவும் நான் என்னுடைய ஃபேவரட் பாதுஷா தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கப் மைதா, ஒரு பிஞ்ச் சோடா மாவு, கொஞ்சம் உப்பு, கீ வாசனைக்காக போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் கீ. எண்ணெய் போட்டுக்கோங்க, நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் இப்படி பிடிச்சாலே அப்படியே புட்டு பிடிச்சா எப்படி இருக்கும், உதிரி உதிரி, அது மாதிரி உதிரி உதிரியாக இருக்கட்டும். சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அப்படி ரொம்ப ஹார்டாக பிசையாமல் கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க மாவுக்கு. பாகுக்கு நான் 1 கப் சர்க்கரை, 2 ஏலக்காய் இடித்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா ஃபுட் கலர் நான் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 2 கம்பி பதத்துக்கு வர மாதிரி பாகு ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. மாவு 10 நிமிஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். சரி, அது வரைக்கும் மாவு இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மாவு கொஞ்சம் எடுத்து நல்லா சர்க்கிளாக பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே போதும். பாதுஷா ஷேப்புக்கு வந்துடும். ஸ்லோ ஃப்ளேம் தான் நான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேம் வைக்கல நான். எல்லாம் இந்த பாதுஷா மாவு எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. எதுக்கு நான் ஹை ஃப்ளேம் வேண்டான்னு சொன்னால் உள்ளே மாவு வேகாது, அப்படியே இது மாவு மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். உள்ளே நல்லா வெந்த உடனே அப்புறமா ஹை ஸ்பீடு வச்சுட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நீங்கள் பொன்னிறமாக வறுத்துட்டு பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் போட்டுட்டு 1 ஹவர் வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பாதுஷா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.